வேங்கை வயல் குறித்து ரொம்ப வெளிப்படையா ஒரு மேடையில இதுக்கு நீதி வேணும்னு பேசிட்டாரு. இதுக்கு அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியினர் இந்த வேங்கை வயல்ல குற்றவாளி யார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில எதனா ஈடுபட்டிருக்காங்களா சார்? வேங்கை வயல்ல ஒரு சாதாரண விஷயமா கடந்து செல்ல முடியாது. இன்னைக்கு ஆளக்கூடிய தரப்புக்கு அடிமடியில கை வச்சதா நினைச்சுதான் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை யாருக்கு இடியோ இல்லையோ மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இங்க ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்திருச்சு. குற்றவாளிகளை ஏன் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்னு இவங்களால கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொன்னால், அப்ப நீதிமன்றம் தொடர்ச்சியா மக்கள் பக்கம் ஏன் இன்னும் மக்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கல? நாங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்துக்காகவும் சமூக நீதியை காக்கக்கூடியவர்களாகவும் சொல்றதுக்கு திமுக அரசுக்கு எந்தவித அருகதையுமே கிடையாது. காவல்துறையை தன்னுடைய நேரடியான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடியவருக்கு இந்த குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு ஏன் இன்னும் திராணி இல்ல? அவங்களுக்கு திராணி இல்லன்னு இவரு பேசுறாருல, இவரு அந்த மக்களை நேரடியா போய் சந்திக்கலாம்ல அப்போ அப்படின்னு கேக்குறாங்க. அமைச்சர் கோவி செழியன் சொல்றாரு, அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மாணவிக்கு நடந்த பிரச்சனையை பேசக்கூடாதுன்னா இவர் யாருக்கும் அப்படி ஏற்பட்டக்கூடாது. அப்போ கூட்டா நடக்கணும்னு விருப்பப்படுறாரா, இல்ல ஒரு 10-15 மாணவிகளுக்கு நடந்தாதான் இது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வராரா? இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை தான் இப்படி வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கான ஒரு பேரிடையும் கொடுக்கறதுக்கு மக்கள் இன்னைக்கு தயாராயிட்டான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இன்னையோட வேங்கை வயல் அந்த சம்பவம் நடந்து 2 வருடங்கள் ஆகுது. நாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட கடைசியா விகடன் புத்தக வெளியீட்டு விழால பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு, வேங்கை வயலுக்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, இப்ப வரைக்கும் எதுவுமே செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. இந்த 2 வருடம் ஆகியிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இதுக்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார். அதாவதுங்க, இப்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கான வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை ஆளும் தரப்பு செய்ய தவறிய மெத்தனை போக்கு காட்டக்கூடிய விஷயங்களை எடுத்துக்காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை 2 ஆண்டுகளை இன்னையோட டிசம்பர் 26 இன்னையோட 2 ஆண்டுகள் முடிவடைந்துடுச்சு. கடந்த 8ஆம் தேதி கூட நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, இன்னும் குற்றவாளிகளை ஏன் நீங்க கைது செய்யாம இருக்கிறீங்க, ஏன் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் குற்றவாளிகளை ஏன் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்னு இவங்களால கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொன்னால், அப்ப நீதிமன்றம் தொடர்ச்சியா மக்கள் பக்கம் ஏன் இன்னும் மக்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கல? ஒரு பட்டியலின சமூகம் வசிக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த, யாரும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை நடக்குது. அப்ப இந்த அரசாங்கத்துல இந்த 3.5 ஆண்டு ஆட்சி காலத்துல வன்கொடுமை இல்லைன்றத சொல்ல முடியுமா? இன்னைக்கு 3.5 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த 1.5 ஆண்டுகள்ல நடந்த சம்பவம். ஆனால் இன்னைக்கு 2 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதல்வர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? தொடர்ச்சியா அந்த மக்களை கூப்பிட்டு வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்குமே அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு கூப்பிட்டு புத்தக விழால அதை பத்தி பேசியிருக்காப்புல. ஒரு நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவன் சக மாணவர்களாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்துல மிதந்ததையுமே அந்த மாணவனையுமே கூப்பிட்டு நூல் வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு. அந்த மாணவனுக்கும் மேடையில கௌரவப்படுத்தி இருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக 2 ஊராட்சி மன்ற தலைவிகள் அவர்கள் வெற்றி பெற்றும் கூட அவர்களுக்கான ஒரு இடம் இல்லாம ஒரு சேர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டடத்துல ஒரு ஓரமா ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அப்போ நாங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்துக்காகவும் சமூக நீதியை காக்கக்கூடியவர்களாகவும் சொல்றதுக்கு திமுக அரசுக்கு எந்தவித அருகதையுமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க, நம்ம திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நீங்க சொன்ன மாதிரி பேச்சாளர்களும் மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு இங்க விடியல் அரசு நடக்குதுன்றதுதான் இந்த ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ குற்றம் செய்யப்பட்டவர்கள், இந்த தவறுகளை செய்தவர்கள் மேல் சாதியினரா இருக்கிறதுனாலயா, இல்ல ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள்ன்ற ஒரு காரணத்தினால இந்த நீதி மறுக்கப்படுதா அப்படின்றதுதான் கேட்கணும். காவல்துறையை தன்னுடைய நேரடியான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடியவருக்கு இந்த குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு ஏன் இன்னும் திராணி இல்ல? அவங்களுக்கு திராணி இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. மக்களும் இல்ல எதிர்கட்சியினரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு திராணி இல்லைன்னு இவரு பேசுறாருல, இவரு அந்த மக்களை நேரடியா போய் சந்திக்கலாம்ல அப்போ அப்படின்னு கேக்குறாங்க. சுட்டி காட்டி பேசி மக்களுடைய கவனத்தை இருக்கிறாரு, நேரடி அரசியலுக்கு நேரடி களத்துக்கு ஏன் போகல அப்படின்னு கேக்குறாங்க. அவர் பேசக்கூடியதே மிகப்பெரிய கவன ஈர்ப்பு தான். அவர் பேசக்கூடியது இப்போ சொல்ற தாவேகாவினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுக்க எல்லா பிரச்சனைகளும் தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய போராட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல கூட பாத்தீங்கன்னா வீடுகள் இடிக்க அரசாங்கத்துல இப்ப இங்க திருவேற்காடுல இடிக்க வருதா இருந்தாலும் சரி, வேளச்சேரியில உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இப்ப நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலுமே தன்னை முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க. வேங்கை வயல் பிரச்சனைக்குமே குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை சுற்றி காட்டியுமே பேசியிருக்கிறாரு 2 இடத்துலயுமே, புரியுதுங்களா? ஆனால் அவர் பேசக்கூடியதே மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பா எடுத்துதான் இப்போ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலிய உண்டு பண்ணிருக்கு. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வாய் திறக்காத போது அதை மிக எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களும் விட்டுட்டாங்க. ஆனா சமூக செயற்பாட்டாளர்களும் தமிழக வெற்றி கழகமும் இப்ப பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் மிகப்பெரிய ஒரு பேச்சா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உடனடியாக குற்றவாளிகளை 2 வாரத்துக்குள்ள கைது செய்யணும், இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றம் போய் தான் குற்றவாளிகளை கைது செய்யப்படக்கூடிய இடத்துல இருக்குதா? கள்ளக்குறிச்சியில நடந்தது கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சாங்க கள்ளச்சாராய விஷயத்துல. ஒட்டுமொத்தமா தடுத்துட்டாங்களா? திருப்பூர்ல அதுக்கப்புறம் நடந்தது மெத்தனான்ற போதை பொருளால கையகப்படுத்தி இருக்காங்களே. அப்போ அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு அங்க இல்லையா? இதே மாதிரி தொடர்ச்சியா எல்லா இடத்துலயுமே அது மக்களுடைய நலன் சார்ந்து திமுக அரசாங்கம் செயல்படுதான்னு கேட்டா அது கேள்விக்குறியாதான் இருக்கு. திமுக அரசுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களும், திமுக அரசை பொத்தி பாதுகாக்கக்கூடியவர்களும், திமுகல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் திமுகவுக்கு தொடர்ந்து அவர்களுடைய வேலை ஜால்ரா அடிச்சுதான் அவனும், வேற வழி கிடையாது. கூட்டணியில கட்டாயத்தின்பால் நிற்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு வெகுண்டெழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நேரடியாவே திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயுமே பாத்தீங்கன்னா பாகுபாடு தான். சமூக நீதினு பேசுறீங்க, அவருக்கு என்ன சமூக நீதி கொடுத்துட்டீங்க? வருஷத்துக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? ஒரு வருஷத்துக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்னு சொன்னீங்க. இன்னைக்கு 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மொத்தமே 132 நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இப்ப இதுல எங்க இருக்கு? அப்ப நீங்க சொன்ன சமூக நீதி எங்க? மக்களுக்காக கூட்டத்தொடர் நடத்தணுமா இல்லையா? ஒவ்வொன்றையுமே விவாதம் பண்ணணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அப்போ அந்த இடத்துல மறுக்கப்படுது இல்ல. ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக அன்னைக்கு போய் டிராக்டர் ஓட்டுனீங்க, இல்லாத ஒரு கிராம சபை கூட்டத்தை மாதிரி ஒரு கிராம சபை கூட்டத்தை நடத்தினீங்க. அப்ப இன்னைக்கு எங்க போச்சு கிராம சபை கூட்டத்துல? எல்லா இடத்துலயும் திமுக காரங்க கலந்துக்கிட்டா எத்தனை கிராம சபையில திமுகக்கு எதிரான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு அதை வெளி பேச மாட்டீங்க? அன்னைக்கு ஊக்கப்படுத்தினீங்க. மதுரையில இன்னைக்கு சுரங்கம் தொழிலுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்களே. இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க. இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கு எதிர்வினை ஆட்டினதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஏலம் விட்டா கூட மாநில அரசாங்கம் தான் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும், நாங்க அளிக்க மாட்டோம்னு சொல்றீங்களே. இந்த 10 மாசமா என்ன பண்ணீங்க? அவங்களுடைய ஆய்வு பணியின் போது என்ன பண்ணீங்க? வாய்மூடி மௌனமா தானே இருந்தீங்க. மக்கள் இன்னைக்கு விழித்து கொண்டார்கள்ன்றதுனால, உங்களுடைய வேஷம் கலைஞ்சிருச்சுன்றதுனால நீங்க இன்னைக்கு ஒரு கபட நாடகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இப்ப கனிம வளங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுலதான் கொள்ளடிக்கப்படணுமா? ஏன் அதுக்கு வாய் மூடிக்கிட்டே மௌனமா இருக்கீங்க? தொடர்ச்சியா இப்போ தூத்துக்குடி மாவட்டத்திலயும் நெல்லை மாவட்டத்திலயும் குவாரிகள்னால எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் கேக்குறது என்னன்னா, இதெல்லாம் சுட்டி காட்டி மட்டும் பேசுறாருல,
ஏன் களத்துக்கு போகல அப்படின்றத கேக்குறாங்க. சுட்டிக்காட்டி பேசக்கூடியதே மிகப்பெரிய விவாத பொருளாதான் இருக்கு. தமிழகத்தில் ஆளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி தான் இருக்கு. 2026 முன்வைக்கிறாரு. ஜனவரியில திரும்பவும் சொல்றேன், நேரடியான அரசியல் களத்துக்கு வருவாரு. வரும்போது எல்லா இடங்களுக்குமே செல்வாரு, எல்லாத்தையுமே பேசுவாரு. அதுக்காக இன்னைக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இல்ல. பழக்கருப்பையா சார் அவர்கள் சொல்றாங்க, வேங்கை வயலுக்கு விஜய் ஒரு வாட்டியாவது போகணும். திமுக அரசு போறாங்களோ இல்லையோ அது மற்றொரு புறம், இவரு கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் ஐயா பழக்கருப்பையா அவர்கள் பலதரப்பட்ட உலக அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர் போன்றவர்கள் கூட இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இவருடைய பயணம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. நிச்சயமா அந்த பயணம் ஜனவரி மாதம் ஒரு பயணம் தயாராகிட்டு இருக்கு. அந்த பயணத்துல தமிழகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் போகதான் போறாரு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பேசதான் போறாரு. அது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருடலாவும் ஒரு 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 தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்துலதான் அது அமையும். ஜனவரி 27 சுற்றுப்பயணத்துல வேங்கை வயலுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல எங்கெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டதோ, எங்கெல்லாம் பேரிடர் ஏற்பட்டதோ, மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ, மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்ததோ, மக்களுக்கும் மண்ணுக்கும் சார்ந்த பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா விஷயத்தையுமே அவர் பேசுவாரு. மக்களோட தான் நிப்பாரு, மக்களோட தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதுக்காக தான் 2026 தன்னுடைய தலைமையில கூட்டணி அறிவிச்சாரு. கூட்டணியில இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே யாரும் சொல்லாத அளவுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்றத ஓப்பன் மேடையில சொன்னாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் முன்னோடிகள் கூட இதெல்லாம் ரூமுக்குள்ள பேச வேண்டிய விஷயம், இப்படி பொது வெளியில பேசிட்டாரு. என்ன அவரை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் கிடையாது. எல்லாமே மக்களுக்காக நேரடியான களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு. நேரடியா தான் எல்லா விஷயங்களையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இங்க மறைச்சு பேச வேண்டிய எந்த விஷயமும் யாருக்கானதும் இல்ல. இங்க யாரையும் காப்பாற்றப்பட வேண்டியதும் இல்ல. எல்லாத்தையுமே ஓப்பன் டாக்கா தான் பேசுவாரு. களத்துல வருவாரு. நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தா போராட்டத்துல பங்கெடுப்பாரு. மக்களுக்காக மிகப்பெரிய எழுச்சியான ஒரு குரலை பதிவு செய்வாரு. இப்ப அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அவர் வாயே திறக்கலனாலும் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியா தான் பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்குது. அவர் அறிக்கை கொடுத்தாலும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மேடையில பேசினா ஒரு மாசத்துக்கு யாரும் தூங்க மாட்டான். கட்சிக்காரனுக்கெல்லாம் ஜுரம் ஆயிடுது. காலுக்கு கால் வரைக்கும் நடுங்கக்கூடிய ஒரு செயல்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னை போன்ற ஆதரவாளர்கள் அவர்கள் பக்கம் நிக்கிறாங்க, மக்கள் பக்கம் நிக்கிறாங்க, தாவேக்காவினுடைய தொண்டர்கள் நிக்கிறாங்க. எல்லாருமே மக்களுக்காக போராட்ட களத்துல தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேங்கை வயல் குறித்து ரொம்ப வெளிப்படையா ஒரு மேடையில இதுக்கு நீதி வேணும்னு பேசிட்டாரு. இதுக்கு அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியினர் இந்த வேங்கை வயல்ல குற்றவாளி யார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில் எதனா ஈடுபட்டிருக்காங்களா சார்? குற்றவாளிகள் யாருன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. குற்றவாளிகள் யாரு நடவடிக்கை எடுக்காம அவர்கள் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களை காட்டி கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு இருக்கு. எல்லாத்தையுமே இருக்கு. எதிர்கட்சிகிட்ட கூட இருக்கு. நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும் போது அந்த கயவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. இவர்கள் எல்லாத்தையுமே இருக்கு. அப்போ இல்லைன்னா வழக்க சிபிஐக்கு மாத்துங்க. உங்களால 2 வருஷம் கண்டுபிடிக்க முடியல. வழக்க ஏன் சிபிஐக்கு மாத்தாம இருக்கீங்க? மாத்தினா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. நீங்க எத்தனையோ எதிர்கட்சி ஆளும் போது நீங்க எத்தனையோ வழக்குகளை சிபிஐக்கு மாத்துங்கன்னு துடிக்கலையா? இப்ப மாத்துங்க. ஏன் மாத்தாம இருக்கீங்க? அப்ப உங்களால சொல்ல முடியல. நான் மக்களுக்கானவன் தான் சொல்றீங்களா? மாத்துங்க. மனிதநேயத்தை காப்பாற்றக்கூடியவன் தான் சொல்றீங்கல்ல, மாத்துங்க. பட்டியலின தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக நிக்கக்கூடிய அரசாங்கம் இது விடியலுக்கான அரசாங்கம் சொல்றீங்கல்ல, மாத்துங்க. சமூக நீதியை பேசுறீங்கல்ல, மாத்துங்கன்னு தான் சொல்றோம். ஏன் மாத்த மாட்டீங்க? அப்போ உங்களை எது தடுக்குது? கட்சிக்காரர்கள்ன்றது தடுக்குதா? இல்ல அதையும் தாண்டி மறைமுகமாக இருக்கக்கூடிய உறவுகள் ஏதாவது தடுக்குதா? பணபலம் தடுக்குதான்ற ஒரு கேள்வி எழுமுதா இல்லையா? இத வேங்கை வயல்ல ஒரு சாதாரண விஷயமா கடந்து செல்ல முடியாது. இன்னைக்கு ஆளக்கூடிய தரப்புக்கு அடிமடியில கை வச்சதா நினைச்சுதான் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை யாருக்கு இடியோ இல்லையோ, மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இங்க ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்திருச்சு. தமிழகத்துல மக்கள் ஒரே கோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஆட்சி மாற்றத்திற்கான தேவையை மக்கள் கொண்டு வந்துட்டாங்கன்றது தெரியுது. நாளொரு வண்ணமுமா நீங்க பொய்யான செய்திகளை மட்டும்தான் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்ன்ற ஒரு முடிவை எடுத்துட்டு இருக்கிறாங்க. வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துட்டீங்களா? பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண்ணலையே? ஏன் சிபிஐ பக்கம் வழக்க மாத்த வேண்டியதானே?
எந்த இதுல நீங்க தீர்வு கொண்டு வந்துட்டீங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இன்னைக்கு இப்ப அமைச்சர் கோவி செழியன் சொல்றாரு, அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மாணவிக்கு நடந்த பிரச்சனையை பேசக்கூடாதுன்னா இவர் யாருக்கும் அப்படி ஏற்பட்டக்கூடாது. அப்போ கூட்டா நடக்கணும்னு விருப்பப்படுறாரா, இல்ல ஒரு 10-15 மாணவிகளுக்கு நடந்தாதான் இது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வராரா? எதை முன்னிறுத்தி பேசுறாரு இவர்? எந்த அடிப்படையில எந்த தகுதியில அப்ப அமைச்சரா இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? அப்போ நாளைக்கு படிக்கக்கூடிய மாணவி அப்ப நமக்கு மட்டும் நடந்தா அப்போ இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதன்ற ஒரு பதட்டம் ஏற்படாதா? இப்ப தமிழகத்துல பதட்டத்தை ஏற்படுத்துறது யாரு? தமிழக மக்களுடைய குழந்தைய பள்ளிக்கு அனுப்பிட்டு இப்ப திரும்பி வர வரைக்கும் பதட்டத்துல வச்சிருக்கிறது யாரு? இந்த அரசாங்கம் தானே. இதையே சொல்ல மறுக்கிறீங்க? சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்ப நீங்க யாருக்கானவர்களா இருக்கீங்க? படிக்கக்கூடியவர்களுக்கு இல்ல. எத்தனை பள்ளி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது, ஏன் இன்னும் சரி பண்ணல? எழுதாத பேனாவுக்கு 80 கோடி செலவு பண்றீங்க. எத்தனை பள்ளி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து, இங்க ஒரு பட்டினம்பாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து கூட ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடி. எத்தனை பள்ளிக்கூட கட்டடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதுக்கு அவசியத்துக்குள்ளா இருக்குது. எழுதாத பேனாக்கு 80 கோடி செலவு பண்ணுங்க. யாருடைய காசு? உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? உங்களுடைய மகன் சம்பாதிச்ச பணமா? நீங்க சினிமா துறை வச்சிருக்கீங்க, அது மூலியமா வந்த பணமா? இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை தான் இப்படி வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கான ஒரு பேரிடையும் கொடுக்கறதுக்கு மக்கள் இன்னைக்கு தயாராயிட்டான். ஆனால் அதை மூடி மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பக்கம் ஏன் நிக்க மாட்டீங்க? மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து ஏன் பேச மாட்டீங்க? இலவசம் 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 அறிவிக்கிறீங்க. இலவசத்துல எத்தனை கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டுகிட்டு இருக்குது, எத்தனை வளங்கள் சுரண்டப்பட்டுகிட்டு இருக்கு. அப்ப இந்த மனித மேம்பாட்டுக்காகவும், மனித சமூகத்துக்காகவும், இளைஞர்களுக்காகவும், இளைஞர்களுடைய நலனுக்காகவும், தொழில் முனைவோருக்காகவும் என்ன எடுத்துட்டீங்க? இந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு குழந்தை படிக்கிறா, பணம் கட்டுறா, 3500 ரூபாய் 4000 பணம் கட்டுறா, மேல் படிப்புக்காக அப்ளை பண்றா. 3-4 மாதம் கழித்துதான் உங்களுக்கு புத்தகம் தரப்படும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல எடுத்து படிச்சுக்கணும்ன்றாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு இடத்துல இருக்கு. படிக்கக்கூடியவர்களுக்கு புத்தகத்தை கூட தர முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இது எங்க இருந்து சமூக நீதியை காத்துடும்? எங்க இருந்து கல்வி மாணவர்களை காத்துடும்? சொல்லுங்க பாப்போம். எதையுமே மாத்த போறது இல்ல. ஆனால் தொடர்ச்சியான பொய்களையும் பொய் மூட்டைகளையும் அவிர்த்து விட்டுக்கிட்டு சாராயத்தை நம்பி மட்டுமே இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடையா 2026 நிக்க போகுது. ஒரு சாதி அடக்குமுறையை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல நடந்த வேங்கை வயல் சம்பவத்துல அடுத்தடுத்து நடக்க போற நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.